தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் சேர்வதாக இல்லை, வெளியிலிருந்து ஆதரவு தருவோம், சற்று முன் அறிவித்தார். தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் சேர்வதாக இல்லை, வெளியிலிருந்து ஆதரவு தருவோம், சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி மைனாரிட்டி அரசு அமைத்தது. திமுக தோழமை கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் கூட்டணியை ஏற்படுத்த முயற்சி செய்து வருகிறது. இந்த தேர்தல் கூட்டணியில் யார் இருப்பார் என்பது தெரியவில்லை. அமைச்சரவையில் பங்கு பெற்ற கட்சிகள் இடம்பெறுமா, வெளியிலிருந்து ஆதரவு தரும் கட்சிகள் பங்கு பெறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. தற்பொழுது தாங்கள் தனித்து போட்டியிடப் போவதாக ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. திருமாவளவன் மதில் மேல் பூனையாக உள்ளார். இந்த சூழ்நிலையில் தாங்கள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் சேர்வதாக இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சண்முகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வெளியிலிருந்து அரசுக்கு ஆதரவு தருவோம் என்று கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அமைச்சரவையில் பங்கு பெறாது, வெளியிலிருந்து ஆதரவு தரும். தன்னுடைய தோழமை கட்சி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் சரி, பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் சரி, வெளியிலிருந்து ஆதரவு தரும். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தது. திமுக பெரும்பான்மை உறுப்பினர்களுடன் ஆட்சி அமைத்தது. வெளியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்தது. அப்படி ஆதரவு கொடுத்தாலும் கூட திமுகவுடன் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டுதான் இருந்தது. மாதந்தோறும் கட்டிங், கமிஷன், கரப்ஷன் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. தேர்தல் நேரத்தில் கூட கூட்டணியின் போது 2 தொகுதிகளும் 20 கோடி ரூபாய்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மூத்த தலைவர்களுக்கு மாதந்தோறும் பென்ஷன் போன்று அமைச்சர்கள் ஒரு தொகையை வழங்கி வந்தார்கள். ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உண்டியல் குலுக்கிற காலம் போய் தற்பொழுது பெட்டி வாங்குகிற காலம்தான் வந்துள்ளது. தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றிக் கழக அரசில் சேரப்போவதில்லை என்று அறிவித்துள்ளது.